சூரிய திசை ஒருத்தருக்கு நடப்புல நடக்குது அப்படின்னா, சூரிய திசை தான் வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பேரு, புகழ், அங்கீகாரம் எல்லாத்தையும் குடுக்குறது. சூரிய திசை ஜாதகத்துல நடக்கும்போது, ஜாதகர் வந்து எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றினா வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாதகர் வந்து இலவசமாக அரிசி, இந்த வெள்ளி பொருட்கள், பால் சம்பந்தமான பொருட்கள் எதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இலவசமாக வாங்கக்கூடாது. அதாவது ரிஷபத்திலிருந்து தசை நடந்துச்சு அப்படின்னா, இறைவனுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது தேங்காயை வந்து தானமாக நீங்க கோவிலுக்கு குடுக்கலாம். அதே மாரி பாதாம் பால் நைவேத்தியம் செய்து நீங்க குடுத்துட்டு வர்றது நல்லது. அதே மாரி ஆ இந்த லாகரி வஸ்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸு, ஸ்மோக் இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் தயவு செய்து அவாய்ட் பண்ணிட்டு, தினமும் சூரிய பகவானை வணங்குவது நல்லது. செல்ல வேண்டிய கோவில், அதாவது யாருக்கெல்லாம் சூரிய திசை நடந்து ரிஷபத்திலிருந்து நடக்குதோ, செல்ல வேண்டிய திருத்தலம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலு. வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்று சுக்கிர ஹோரையில பால் அபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்யும் பொழுது பலவிதமான இன்னல்கள் இவங்களுக்கு தீரும்.